ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே ஈஸியாக கஷ்டப்படாமல் இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த அளவு கெட்டியான தயிர், நீங்கள் வீட்டிலேயே போட்ட தயிரும் இல்லை நீங்கள் கடையில் வாங்கின பேக்கெட் தயிர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான தயிர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மோர் வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இதோடவே நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய தயிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா ஒரு பீட்டரை வச்சோ இல்லை நீங்கள் மத்து வச்சோ, நீங்கள் இந்த மோர் கடையிற மத்து இருந்தால் கூட நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு கூட இந்த மாதிரி நல்லா நீங்கள் மசிச்சு கொடுக்கலாம். நல்லா வந்து அந்த வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ பீட்டர் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோர் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் நம்மளால் கிச்சனில் நின்று கூட சமைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் மோர் குழம்பு செஞ்சு அசந்துக்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனது இதில் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி முதல்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சு நம்ம செய்கிறத கட்டையில் இந்த மாதிரி செய்யக்கூடிய சிம்பிளாக செய்யக்கூடிய மோர் குழம்போட டேஸ்ட்டே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ரெண்டும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடரும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருங்காய பவுடர் சேர்க்கும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இல்லை ஆன்லேயே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த வாசம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மோரோட நம்ம தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயிர் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அப்புறம் சில பேருக்குலாம் வந்து கோல்டு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலத்தில் கூட நம்ம மஞ்சள் பவுடர் இதில் இஞ்சி அதெல்லாம் சேர்த்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கோல்டு பிரச்சனை கூட வராது. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெயிலில் நம்ம மோர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம பாடியோட ஹீட் ஆகாமல் நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக இந்த வெயில் டைமுக்கு நீங்கள் டெய்லி கூட இந்த மாதிரி மோர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே கூட மோராக வந்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம இதில் மஞ்சள் பவுடர் இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறதுனால கோல்டு பிரச்சனைகள் கூட வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.